ஹலோ கைஸ், வெல்கம் டு நிஷாந்த் அண்ட் ரிகாஸ் வீடியோஸ். இன்னைக்கு நம்ம வந்து என்ன ட்ரை பண்ணி போகிறோம்னா ஹாட் சாக்லேட். நாங்கள் இப்போ என்னன்னா நீங்களே பாருங்கள், அதால் பஹ்ரைனில் இப்படி தான் காலையில் நாங்கள் எழுந்திரிச்சிட்டோம். இப்போ டைம் வந்து 7:54. இப்போ நாங்கள் எந்திரிச்சிட்டோம். 7:56 இப்போ நாங்கள் எந்திரிச்சிட்டோம். ஃபைனல் நம்ம வந்து எல்லாம் ட்ரை பண்ண போகிறோம்னா ஹாட் சாக்லேட் பண்ணுவோம். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எங்கள் அக்கா தான் பண்ணாங்க. எங்கள் அக்கா அப்போவே ஹாட் சாக்லேட் பண்ணுறேன்னு அந்த ஹாட் சாக்லேட் பண்ணுறதை நான் வீடியோ எடுத்து போட்டிருப்பேன். வேறு ஒன்றும் கவலைப்படாதுங்க கைஸ், இன்னும் கொஞ்ச நாளில் இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்கும். இத்தனை நாளாக எங்களுக்கு வந்து வீடியோஸை வந்து எங்களால் போட முடியல, ஏன்னா நாங்கள் ஹையர் கிளாஸுக்கு போயிட்டோம். நான் இப்போ செகண்ட்லேருந்து தேர்டு போயிட்டேன். நான் வந்து 4th-லேருந்து 5th போயிட்டேன். இப்போ எனக்கு நிறைய ஹோம்ஒர்க்கு வந்து இப்போ இன்னைக்கு காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு நானும் வீட்டுக்கு போய் எனக்கு ப்ராஜெக்ட் செய்யணும். எனக்கு நிறையாவே ஹோம்ஒர்க் இருக்குது. ஆனால் எல்லாத்தையுமே நான் முடிச்சிட்டேன். ஆனால் நான் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் சாரி கைஸ், இத்தனை நாளாக வந்து வீடியோஸே வரல. ஏன்னா அந்த கிளாஸஸ் இதனால். ஆனால் இப்போ ஒன்றும் கவலைப்படாதீங்க. அது வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மிச்சம் இது வீடியோஸ் தான் பார்த்துட்ருப்பீங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும். வேறு கைஸ், நாங்கள் வந்து ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடில் சேர்ந்துட்டோம். நீங்களாம் யாரெல்லாம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடில் சேர்ந்துருக்கீங்களோ அவங்களாம் கம்பெட்டில் போகிறீங்க. நாங்கள் கப்ஸ் அண்ட் புல்புல்ஸில் சேர்ந்துருக்கீங்களோ அப்படி போகாமல் நீங்கள் உங்களுக்கு பெருசாக இது பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு ரெட் கலர் ஹார்ட்டும், உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? ப்ளூ கலர் ஹார்ட். ப்ளூ கலர் ஹார்ட்டையும் சேர்த்து கமெண்டில் போட்டு விட்டுருங்க. வேறு ஆரஞ்சு கலர் ஹார்ட். வேறு எனக்கு பிளாக் கலர் ஹார்ட். எனக்கு ஒயிட் கலர் ஹார்ட். எனக்கு ரெயின்போ கலர் ஹார்ட். எனக்கு எல்லோ கலர். எனக்கு ரெயின்போ கலர். எனக்கு இன்ஃபினிட்டி கலர் ஹார்ட். ஃபஸ்ட் இந்த காஃபியை குடிப்போம். ஓகே கைஸ், நாங்கள் வந்து ஸ்கவுட்ஸ் கைட்ஸில் சேர்ந்துட்டோம். வேறு உங்களுக்கு எல்லாருமே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். கப்ஸு வந்து பாய்ஸ்க்கு, புல்புல்ஸ் வந்து கேர்ள்ஸுக்கு. ஓகே வாங்க நமக்கு குடிக்கலாம். ஓகே இருக்கா? சேர்ஸ். சரி வாங்க நீங்கள் வாங்க. சேர்ஸ். ஒரு நிமிஷம் கைஸ், நான் வித்தியாசமாக சேர்ஸுக்கு ஒன்று சொன்னேன். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா அது கமெண்ட்டில் போடுங்க. ஓகே வாங்க சொல்லுங்கள். சியல்ஸ். நானும் இவனும் வந்து ஒரு வித்தியாசமாக சொன்ன சேர்ஸை அதை கமெண்ட்டில் செக்ஷனில் சொல்லிடுங்க. ஓகே வாங்க, இது ஹாட் சாக்லேட்டை குடிக்கலாம். எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப சுடுது. ஆமாம், சுட சுட குடிக்கணும். சொல்லுங்க, சுட சுட குடிக்க கூட உனக்கு தெரியல. இன்னைக்கு உங்களை பொருளை கட்டாமல் விட மாட்டேன். என்னம்மா நீ போல சூடாக குடிக்கிறது கூட அவருக்கு தெரியல. செஃப் இருக்கான்னு உங்களை விடுறேன். ரூமில் வச்சு உங்களை பொழக்க போகிறேன். ஜெஃப் உங்களுக்கு பர்கவனாவே நீங்கள் பார்க்கல. நம்மளுக்கு புது தங்கச்சியா, நம்மளுக்கோட தம்பி, சொந்த தம்பி ஜெஃப் இருக்கான். ஆனால் நம்மளுக்கு இன்னொன்று தங்கச்சி ஃபர்கோனா இருக்கா. பார்த்தீங்களா, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்கோனாவுக்கு பேர் வச்சது நான் தான். ஜெஃபுக்கு பேர் வச்சது நான் தான். நான் தான் ஜெஃப்னு பேர் வச்சேன். அவள் வந்து அவகிட்ட ஒரு பெரிய டெய்ல் இருக்குல்ல, அதை வச்சா ஒரு சாப்பிட்டுனா எல்லா மீனுக்கும் ஸ்க்ராட்ச். நான்லாம் அதை தொடர மாதிரி போனேன். அதை நீ எதிர்த்து நின்று சண்டை போடவே மாட்டேங்கிறா. அவள் சண்டை போடவே மாட்டேங்கிறாடா. தொடர மாதிரி நான் போகலாமா? இப்போ வேணாம். இப்படியே நம்ம தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா அது இறந்தே போயிடும். நம்ம தான் போன வாட்டியே நான் ஒரு மீனை தொட்டு நான் கொண்டுட்டேன். நான் ஒரு குட்டி ஆட்டையே கொண்டு இருக்கேன். தூக்கி எனக்கு ஒரு குட்டியோட குட்டி ஆட்டா ஆடு ஆடா பால் குடிக்கிறது. அதை என் தம்பி வந்து தூக்கினான். அதுக்கப்புறம் நானும் தூக்கினேன். அப்புறம் தூக்கி அது இறந்து போச்சு.
இந்த மாதிரி மீன் பாம்பை கூட போட்டுக்கூட ஏன்டா அவ்வளோ பெரிய மிருகத்தோட குட்டியை போய் போட்ட ஆவண்டா எனக்கு எப்படிப்பா தெரியும் எத்தனை பேருக்கு அது ஊல்லாம் கொடுக்குது, எத்தனை பேருக்கு அது பால் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. நல்லா பண்ண முடியுமே, நல்லா பண்ண முடியல. சொல்லி கொடுக்குதா? சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் இந்த மாதிரி பண்ண முடியுமா? பரதநாட்டியம் ஆடுறீங்களா? நான் தான் ராட்சஸ். பரதநாட்டியம் ஆடுறீங்க சொல்லுவீங்க. இந்த 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 பாம்பை உங்களால் பண்ண முடியுமா? பாம்பு you don't know you தாண்டி you don't know பண்டி ஒத்த 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 ஏய் 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 செல்லக்குட்டி குஜுக்குட்டி விட்டுருமா. சரி ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு இது இருக்கா? இருந்துச்சுன்னா கமெண்ட்ல போடுங்க. மாமி டே அண்ணன்டா டே அண்ணன்டா அண்ணன்டா டேஞ்சரஸ் தான் சிஸ்டர் சர்ச்சில் விளையாடுறது. பாருங்க அண்ணன் கூட பார்க்க மாட்டேங்கிறான். டே இந்த மாதிரி ஷார்ப் ஐட்டம்ஸ்லாம் டேஞ்சரஸ், போய் வை. டேஞ்சரஸ் எல்லாமே டேஞ்சரஸ் தான் அந்த திங்ஸில். டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் கையில் கீழே இந்த வாயிலெல்லாம் போட்டேன்னா கெமிக்கல் உள்ளே போய் அவனை கொண்டுரும். கெமிக்கல்ஸ் இனிமேல் கொஞ்ச நேரத்தில் உடம்புக்குள்ள போயிடும். நிஜமாக தான் பாருங்க இப்போ இது எப்படி இருக்குதுன்ட்டு. யாரெல்லாம் இப்போ தமிழ்கல்ல நியூஸை போன வீடியோவில் நாங்கள் தமிழ்கல்ல நியூஸை பற்றியும் மிஸ்டரி வேர்ல்டு பற்றியும் நாங்கள் உங்ககிட்ட சொன்னோம்ல. இப்போ யாரெல்லாம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களோ அவங்கள இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற அந்த ரித்து ராக்ஸும் எல்லாரும் பாருங்க. ரித்து ராக்ஸில் இருக்கிற அந்த பையன் வந்து இப்போ ஜெயிலர் மூவிலலாம் என்னது நடிக்க ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் பெரண்டான்டெக்ஸ் அந்த விளம்பரத்துக்கும் அவன் வந்து அந்த விளம்பரத்துக்கும் இப்போ நடிச்சுட்டான். வேற போத்தீஸு அதுக்கெல்லாம் சீக்கிரம் எங்களுக்கு இன்னும் சில்வர் பட்டனே கிடைக்கல. என்ன கைஸ் இவ்வளோ மெதுவா உங்களை எப்படிலாம் நினச்சோம். இப்படி எங்களை கீழே போய்கிட்டு இருக்கீங்க. நாங்கள் இல்லைங்க 100 போய்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் 1000 வரைக்கும் போகணும்ல. 1000 1 lakh போனால் தான் எங்களுக்கு சில்வரே கிடைக்கும். இல்லைன்னா 900 ஆச்சும் போவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அமைதியாகிறோம். 500 ப்ளீஸ். உங்களை நாங்கள் லைக்ஸ் மட்டும் பின்னிக்கிட்டு போகுது. ஏன் சப்ஸ்கிரைப் போக மாட்டேங்குது?
ஆமாம் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் சாய் கிருஷ்ணு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா ஒரு லைக்கு கூட இல்லைன்னு சொல்கிறான் நிஷாந்தனா. ஒரு லைக் கூட இல்லையா? நான் சாம்பார் போட்டேன்டா. அதுக்கு எவ்வளோ லைக்ஸ் போச்சு? 200 இல்லை 300 இல்லை 500 லைக்ஸ் போச்சு. 2K. நான் சாம்பார் செய்யவா அம்மா நான் வெள்ள போய் திங்கவா செருப்படி தான் கிடைக்கும் மூட்டுக்காரு இல்லை வீடியோ போடலாமா? நான் வச்சு நம்ம 2 பேரையும் வச்சு. ஓகே அடுத்து நாங்கள் 2 பேருமே வச்சு அப்போ நான் சாம்பார் வைக்க போகிறோம். முன்னாடி இவங்களும் ஒரு பொம்மை. அப்போ நான் தான் அந்த பேண்ட்டை போட்டுக்கிட்டு இருக்கோம்மா. ஆக்சுவலி கைஸ் அந்த பொம்மைக்கு வந்து நான் எதுவும் பண்ணல, என்னோட பேண்ட்டை தான் எடுத்து போட்டேன் அந்த மண்டைக்கு. ஒரு லேடி ஒரு இது மாதிரி தெரியணும்ல. சரி ஓகே கைஸ் பை பாய். நீங்கள் ஓகே இந்த வீடியோக்கு வந்து வெயிட் ஜெஃபுக்கு எத்தனை வயசு? ஒரு 2 இயர்ஸ் 2 இயர்ஸ் இருக்கும். 2 இயர்ஸ். ஃபர்குனாக்கு 1 இயர். ஆமாம் 1 இயர். அவளுக்கு 1 இயர். இப்போ என்ன தெரியும்? 3 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமா இல்லை 3 லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமா? எத்தனை crore. ஒத்தா 3 crore இல்லை 3 பில்லியன். ஓ 3 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் எங்கள் சேனலுக்கு வரணும். வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க. டே நம்ம இந்தியாவில் இருக்க மொத்த பேரையும் நான் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறேன். 3 பில்லியன் 10 பில்லியன் இருக்குது. நம்ம அதில் 1. இப்போ இருக்க இப்போ 1.5 பில்லியன். விடுங்க ஃபர்ஸ்ட் 1000க்கு வைங்க. 1000க்கு ஆமாம் 1000க்கு போனால் சில்வர் பட்டன் யார் வீட்டுக்கு வரும்? 1000க்கு நம்மளுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். லேக்குக்கு தான் கிடைக்கும். லேக்குக்கு போனேன்னா யூடியூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கலாம் வந்து இவங்க இத்தனை நாள் நல்லா வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதனால இவங்களுக்கு ஒரு சில்வர் பட்டன் கொடுக்கணும்னு சொல்லி சில்வர் பட்டன். அதுக்கடுத்து இன்னும் நல்லா பட்டோம்னா கோல்டன், அதுக்கடுத்து விட டைமண்ட், அதுக்கப்புறம் பண்ணோம்னா இன்னொன்று கிடைக்கும். டைமண்ட் வர கொஞ்சம் இது டைமண்ட் வர ஒரு ரேர்னா அது இந்த முட்டலாம். நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று காமிக்கணும். கடலில் கண்டுபிடிச்சோம். நான் தான் கண்டுபிடிச்சேன். எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாரும் என்னன்னா இது என்ன அவ்வளோ ரேரா, இது ஒன்றும் அவ்வளோ ரேர் இல்லைன்னு சொன்னாங்க. நான் தான் சும்மா சொன்னேன் ஹானஸ்டான மேனாக இருக்கானுங்க. ஒரு வேளை நம்ம இப்போ இதை மியூசியத்தில் கொடுத்தா நிஷாந்தனா யாராச்சும் திருத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அது மியூசியம்னா என்னடா, எப்பவுமே கார்ட்ஸ் இருப்பாங்க, சென்சர் இருக்கும், அலாரம் இருக்கு, போலீஸ் இருக்கு, சில பேர் பக்கத்தில் ஆர்மி பேஸ் இருக்கு. இது இவ்வளோ கார்ட்ஸ் இருக்கும் போது எப்படிடா லேசர் லைட் சென்சர்ஸ்லாம் இருக்கு. சில டைம் தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடலாம். இந்த பாரில் திட்டங்களே இல்லை. ஓகே கைஸ், நம்ம அதுக்கடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அதுக்கடுத்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் ஃப்ரம் என் பாயிண்ட் ஆர்.